கேப் வேற புக் பண்ணுமாடா? இருக்கிற பிரச்சனையில் இது வேற. யாரா அவன்? பயந்துட்டேன். பெரம்பூர் அவ்வளோ தூரமா? சரி போ. எங்க இருக்கானுங்க இவனுங்க? இவனுங்களை நம்பி எங்கேயுமே சீக்கிரம் வரக்கூடாது. இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எங்கேயும் கண்காணத்துக்கு போயிடலாம் போல. ஸோ கேப் வர எப்போ வரும்னு தெரில. அண்ணா, ஒரு தந்தூரி பன்னீர் சாண்ட்விச், ஒரு ஜம்போ வெஜ் சீஸ் பர்கர். இப்போதைக்கு இது 2 போதும். வேற ஏதாவது ஓகேப்பா சொல்கிறேன். தேங்க்யூ. ஏய் ஹாய்டா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. உட்காரு. ஆஸ் யூஷுவல் எவனும் இன்னும் வரல. ஓ, டைமை பாரு. என்ன டைம் ஆச்சு? நீயா லேட்டு? டேய், அப்பா கூட வெளியே போயிருந்தேன்டா, இப்போதான் வரேன். ஓ, ஏதாவது சாப்பிட்றியா? சொல்லியிருக்கியா? என்ன சொல்லியிருக்க? பர்கரும் சாண்ட்விச்சும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வரட்டும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரட்டும், பார்த்துக்கலாம். அப்படியா? நீ அவங்களுக்கு ட்ரை பண்ணி பாரு. நான் குரூப்ல பிங்க் பண்ணேன் அவனுங்களுக்கு. இந்த பாரு, ஆஸ்டினுக்கு மட்டும் பாரு. ஆன்லைன்லேயே இல்லைடா அவன். ஆஸ்டினுக்கு என்னாச்சுன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லைடா. வரட்டும், வரான்ல? நோ ஐடியா. எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? சரிப்பட்டு வராது. ஹாஸ்டனா அது? ஹேய், என்னடா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைடா, உடம்பு சரியில்லை, அதான் செக்கப்புக்கு வந்திருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டலா? நானும் ரீசெண்டாக இங்கே தானே வந்துட்டு இருந்தேன். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆமாம் தெரியுது. என்ன? ஆமாடா, நாயும் வந்துச்சா குறுக்க. அப்படியா? சரி, என்ன பண்ணுறவா? ஜெஃப்ரியும் எபியை வெயிட் பண்ணிருக்காங்க, வா போகலாம். எதுக்கு? எதுக்கா? குரூப்லாம் பார்க்கலையா? ஓ இல்லைடா, பிஸியாக இருந்தா கொஞ்சம். டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போகலாம். இல்லடா வரலடா, நீங்கள் போயிட்டு வாங்கடா, நான் இன்னொரு நாள் வரேன்டா. பார்த்துக்கலாமா? வா. இவனை கூட்டு போகிறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கு. டேய், போயே ஆகணுமாடா? போகலாண்டா. எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை மீட் பண்ணி? இல்லைடா, ஏதோ வேலை கொஞ்சம் இருக்கு. அப்புறம் பார்த்துக்கோ, வேலைலாம். வா. யாரா வேணுங்க பண்ணுறானுங்க? கால் எடுக்க மாட்டுறானுங்க. லொக்கேஷனுக்கு வர சொல்கிறானுங்க, ஆனால் அந்த லொக்கேஷன்லேயே இருக்க மாட்டுறானுங்க. இவன் விட மாட்டான் போலியே. நானும் பர்சனலாக பிங்க் பண்ணி பார்த்தேன், நோ ரிப்ளே. பார்ப்போம். ஏய், கேமரா சூப்பராக இருக்குடா. இங்கே இருக்காங்கடா. ஏய், ஆஸ்டின் வந்திருக்கான்டா. ஏய், யார் வந்திருக்கா பாரு. ஏய், புறா இருக்க? இருக்கண்டா. புறா கூட்டு வந்த அவனை பார்த்தேன், அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன். எங்கே பார்த்த அவனை? ரோட்ல பார்த்தேன், ஹாஸ்பிட்டல். சரி வா, உட்காரு. ஒன்றும் இல்லைடா, ஹாஸ்பிட்டல் வரையும் போயிட்டு வந்தேன். அதான் ஃபீவர் இருந்துச்சு, வேற எதுவும் இல்லை. உனக்கு என்னாச்சு? அடிடா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எங்கடா? வண்டி ஸ்கிட் ஆயிடுச்சு. நாய் வந்துச்சா, என்ன பண்றேனே தெரியல. பார்த்து ஓட்ட வேண்டியதானடா. நான் கரெக்டாக தான்டா போனேன். நம்ம ஆனாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டணும்டா. ஓ, தேங்க்யூண்ணா. சாப்பிட்றா ஆஸ்டின். இந்த எடுத்துக்கோ. ஏய் இல்லைடா, பசி சுத்தமாக இல்லை, பார்த்துக்கலாம். நீங்கள் சாப்பிடுங்கடா. என்னடாச்சு இவனுக்கு? அவன் வந்ததே செம ஹாப்பிடா. அந்த சிர்ச்சாவாயை மட்டும் எனக்கு கால் பண்ணிட்டோமே, அவனை அடிச்சு பேர்ட்டு எடுத்துருவான் அவனை. சிர்ச்சாவாயன் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுகிறேன் நான். ஒரு ஃபோன் எடுத்து தொலைய மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான், அடுப்பேத்துறான்ப்பா. ஐயோ சிக்கம்பா அவன். ஜிம் போறியா இல்லையா? போகணும்டா. அப்படியா? போகலான்னு ட்ரை பண்ணி ஃபீஸ் மட்டும் தான் பே பண்ணி எல்லா ஜிம்முக்கும் நான் வந்து காசு கொடுத்துட்ருக்கேன். ஆனால் எதுக்குமே போகல.
அதே தாண்டா நானும் பிரச்சனை இல்லை, ஏர்லி ஜிம்மு மெம்பர்ஷிப் வேற. போட்டிருக்கேன். ஆனால் வாரத்தில் 2 நாள் கூட போக மாட்டேங்கிறேன். ஐயோ கால் அடிக்கிறானே. இந்த டைமில் அந்த சிற்சாவாயை மட்டும் எனக்கு கால் பண்ணிட்டோம், அவனை வச்சு செஞ்சிருவேன். ஆமா ஐஸ் கீழெல்லாம் அப்படியே டார்க்கா இருக்குடா உனக்கு. தூங்குறியா நீ ஃபர்ஸ்ட்? தெரியுதா? ஆமா விட்றா பார்த்துக்கலாம்டா. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்டா. அதெல்லாம் பார்த்துக்கலாம் டேய் பார்த்துக்கலாம். டாக்டர் அவன். எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணுமேடா இவனுங்கிட்ட இருந்து. ஆஸ்டின் யாருன்னு பாருடா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் காலாக இருந்துச்சுன்னா எடுத்து பேசு. அப்படிலாம் இல்லடா போடா. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம், வருவானா இல்லையான்னு தெரியலையே. வருவானா? சை, நம்ம தூக்கம் போச்சுடா. யாரா அவன்? சை யாரா அவன்? டேய் குர்ரா. டேய் தாவலாம் நோண்டிட்டு இருக்காதடா. ஒழுங்கா போனை குர்ரா. டேய் டேய் ஜெஃப்ரி என்னடா புர்ரா விளையாண்டு இருக்கானுங்க. சை என்னடா உங்களுக்கு பிரச்சனை? ஒழுங்கா குர்ரா. என்னடா உட்கார்றா. ஏய் சில்டா உட்கார்றா. ஒழுங்கா குர்ராத. சை ஏன்டா அவ்வளோ மிஸ் கால்ஸு? ஃபோனுக்கு ஏன்டா அவ்வளோ பண்ணுற? ஃபோனுக்கு ஏன் அவ்வளோ பண்ணுற? அவ்வளோ மிஸ் கால்ஸ் இருக்கு, எடுத்து பேசேன்டா. ஹே ப்ரோ, ஆர் யூ ஓகே? யாரா அவன்? டேய் அவனா சொன்னா புரியாதடா உனக்கு. என்னடா அது? ஏய் என்னடா இவ்வளோ மெடிசன்ஸ், இவ்வளோ ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ்? ஜெஃப்ரி அங்கே பாடுறா. ஏடா கோல்டுன்னு தானடா சொன்னேன். கோல்டா? அங்கே 50-60 டேப்லெட் கிட்ட ப்ரிஸ்கிரைப் பண்ணி ரொம்ப நாள் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கான்டா அவன். சரியில்லடா அவன். ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ்லாம் இருக்குடா. எதுக்குடா உனக்கு இந்த வயசில் எதுக்குடா உனக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸு? ஆஸ்டின் என்ன பிரச்சனைடா உனக்கு? வேலையும் இல்லை, காசும் இல்லை, வீட்டுக்கு போனால் மரியாதையும் இல்லை. அப்படி என்னடா ஆச்சு உனக்கு? டேய் எத்தனை வாட்டரா கேப்ப? சொன்னா புரியாதடா. சொல்றா, ஷேர் பண்ண எங்க கிட்ட. ஆஸ்டின் சொல்கிறா, நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணி கேட்குறோம்டா. என்னாச்சுன்னு சொல்கிறா ப்ளீஸ். சரி சொல்கிறேன். ம் ஐயோ டைம் வேறு ஆயிடுச்சே. அண்ணா ஹாய்ண்ணா. ஹாய்ப்பா. தம்பி இங்கே வாப்பா. என்னப்பா 4 மாதம் போச்சு, நான் கொடுத்தது என்னாச்சு? இப்போ தானே இன்டர்வியூலாம் போகிறேண்ணா, வேலை கச்சோன்னே தந்துடுறேண்ணா. நீ இன்டர்வியூ போ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை கிடைச்சா சந்தோஷம்தான். ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? உன்னால் என் வீட்டில் எனக்கு பிரச்சனை. எனக்கு இன்னும் அமௌண்ட் வரலையே, 2 நாள் ரெடி பண்ணி கொடுத்துரு. நான் கண்டிப்பாக 2 நாளில் கொடுத்துட்றேண்ணா. நீ கொடுத்துரு, ஓகேவா? சரிண்ணா. ஆனால் அது லேட் ஆகிடாத, சரியா? பிரச்சனை தான், அப்புறம் வேற மாதிரி நான் செஞ்சிருவேன். ஓகேவா? கண்டிப்பாக கொடுத்துறேண்ணா. என்ன முதல்ல போய் ஒழுங்கா பணத்தை ரெடி பண்ணு, எனக்கு வந்தே ஆகணும். கண்டிப்பாண்ணா. சரி சரி பாய். இன்னும் வேலையே கிடைக்கல, அதுக்குள்ளே காசு கேட்டுக்கிட்டு இருக்கான், அதுவும் 2 நாளில். இவன் கடன் அடிக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கணும் போலயே. என்னைக்கு தான் ஒழுங்காக வேலையை செய்ய போகிறானுங்களோ. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். ஹலோ சார், இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் சார். யா ஆஸ்டின், ப்ளீஸ் சிட். சார் இருந்தாங்க சார் என்னோட ரெஸ்யூம். Yes, Austin. Can you tell me about your recent experience? Sir, my name is Austin, sir. I recently completed my studies in MCC, sir. I'm very interested in learning and building my career in this field, sir. During my studies, I developed skills in communication, teamwork, and problem solving, sir. I'm a very quick learner and always eager to improve my knowledge, sir. I have hands-on experience in Java, sir. Now I'm currently searching for a job, sir. Fresher அப்போ? Yeah, sir. சாரி ஆஸ்டின், இப்போதைக்கு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் தான் ரெக்ரூட் பண்ணுறோம். ஃப்ரெஷர்ஸ்க்கு இப்போதைக்கு எங்கள் கம்பெனியில் ஓப்பனிங்ஸ் இல்லை. நாங்கள் வேணால் உங்கள் ரெக்கார்ட்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம், அப்புறம் ஏதாவது ஓப்பனிங்ஸ் அவங்ககிட்ட சொல்கிறோம் ஆஸ்டின். சார் புரியுது சார், ஆனால் ஒரு சான்ஸ் கொடுங்க சார், நான் ஓவர் டைம் கூட பண்ணுறேன் சார்.
சின்சியராக இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனால் இப்போதைக்கு நாங்கள் ஃப்ரெஷர்ஸை ரெக்ரூட் பண்ணுறது லாஸ்ட்டுன்னு. எங்களுக்கு இப்போதைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் தான் தேவை. உங்களுக்கு எங்கள் கம்பெனியில் வேறு ஏதாவது ஓப்பனிங்ஸ் வந்தால் எங்கள் ஹெச்ஆர் கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த வேலையும் போச்சு. இது வச்சு என்னத்தான் பண்ண? இது இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? சை. சை. என்ன வாழ்க்கடா. இந்த மெக்கானிக் கடை இவன் டிக்கெட்டு பார்ப்போமா? அண்ணா ஏதாவது வேலை தான் இருக்காண்ணா? இது முன்னாடி எங்கப்பா வேலை செஞ்ச? அண்ணா கம்பெனியில் வேலை கேட்டு போயிருந்தேண்ணா, அந்த வேலையே கிடைக்கலண்ணா. அதான் வேலை இருந்தால் போட்டுக்குண்ணா. வேலை தெரிஞ்சா சேர்க்கலாம். நம்ம முன்ன பின்ன தெரியாதவன எப்படிப்பா சேர்க்கறது? நம்ம எப்படி பேசுகிறேன் நான்? நீ சொல்கிற எல்லா வேலையும் செய்வேண்ணா. அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாதுப்பா. டீசெண்டாக இருக்க எப்படி வேலை கொடுக்குறது? கொஞ்சம் பார்த்து போடணா. முடியாதுப்பா, அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆஸ்டின், எதுவுமே லைஃப்பில் ஈஸியாக கிடச்சிடாதுரா. இதுக்கெலாம் வந்து நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. கண்டிப்பாக உனக்குன்னு ஒரு டைம் இருக்குது. எங்களை விட்டுரு. உனக்காக இந்த உலகத்துக்கு உன்னை நேசிச்சு ஒருத்தர் வந்தார். அவர் உன் கூட நடக்கணும், உன் வாழ்க்கை ஃபுல்லாக உன் கூட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். நீ இப்படி இருக்கிறது வந்து அவருக்கு கண்டிப்பாக ரொம்ப சோகம் அளிக்கும்டா. எப்படி இப்போ நீ வந்து அழுதுட்டுருக்கிறியோ, எல்லாருக்குமே வந்து அழுகிற காலம் ஒன்று இருக்குன்னா கண்டிப்பாக சிரிக்கிற காலம், சந்தோஷத்தின் காலம் கண்டிப்பாக இருக்கும்டா. இன்னையோட கஷ்டம் வந்து நாளைக்கு சந்தோஷமாக மாறும்டா. கர்த்தர் இருக்கிறார். அவர் ஏற்ற காலத்தில் நேர்த்தியாக எல்லாவற்றையும் அவர் மாற்றி செய்வார். கவலைப்படாதடா, நாங்கள் இருக்கோம். எல்லாம் நிறைய நீ ட்ரை பண்ணிட்ட, எல்லா சான்சஸையும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துட்ட. உனக்காக எவ்வளோ முயற்சிகள் எடுக்க முடியுமோ நீ எடுத்துட்ட. எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்ட. அஃப்கோர்ஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ் ஏசப்பா கொடுத்து பாடுறா. எங்களை விட்டுரு. வேலை கிடைக்கல, நிறைய ரிஜெக்ஷன்ஸ், எல்லாத்தையும் விட்டுரு. நீ ஏசப்பா ஒரு சான்ஸ் இன்னைக்கு ஏசப்பா கொடுத்து பாடுறா. அவர் இப்படின்றதுக்குள்ள கண்டிப்பாக உன்னோட சிச்சுவேஷனை அப்படியே மாற்றி போட்டுருவார். கேபு கேன்சல் பண்ணிடுண்ணா. என்னாச்சு? நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தானே கிளம்புனேன். ஏதாவது கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக வேலை வந்துச்சுண்ணா. ஓகே, அதான் கொஞ்சம் கிளம்ப வேண்டியது இருந்துச்சுண்ணா. வர முடியலைங்களா? ஆமாண்ணே, மன்னிச்சிருண்ணா. கேன்சல் பண்ணிருங்கண்ணா. கேன்சல் பண்ணுமா? ஆமாம், பார்த்து பண்ணா. சரி சார், ஓகே சார். ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஜெஃப்ரி மாதிரி இருக்கு. இங்கே என்ன பண்ணிருக்கான் அவன்? ஏய் ஜெஃப்ரி. ஹாய்டா. ஹாய்டா. என்னடா இந்த பக்கம்? இவனுக்கு ஒரு இளநீ வெட்டுங்க. எப்படி இருக்க? பரவாயில்லடா, நல்லா இருக்கேன். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூண்ணா. எப்படி போயிட்டு இருக்கு? இந்த பக்கம்? ஆமாடா, சும்மா இளநீ குடிக்க வந்தேன். ஓ, அந்த பழக்கம் வேறு இருக்கா? சும்மா. அப்புறம் எப்படி இருக்க? பா, கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கான்டா. கடைசியா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? வருஷ கணக்காச்சுரா. எல்லாம் ஓகே உனக்கு? பரவாயில்லடா, நல்லா இருக்கேன். பை காட்ஸ் கிரேஸ். ஆமாடா, எல்லாம் காட்ஸ் கிரேஸ் தான். ஹே, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கஃபேல உன்னை வேற மாதிரி பார்த்தேன். கஃபே தானே? ஆமாடா. அன்னைக்கு ஏபி சொன்னாலடா, கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுத்தேன் ஆண்டவர்கிட்ட. அவன் சொன்னது கரெக்டு தான்டா. பைபிளில் படித்தேன், ஏற்ற காலத்தில் கர்த்தர் அவருக்கு நேர்த்தியானது செய்வார்னு. நான் மறுநாள் மெயில் செக் பண்ணும்போது இன்டர்வியூ ஆஃபர்லாம் இருந்தது. நான் இன்டர்வியூ பண்ணணுன்னே எப்படின்னு தெரிலடா, ஜாப் கிடச்சிருச்சுடா. நான் எலிஜிபிளே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன்.
பரவாயில்லடா கிடச்சிருச்சுடா. அப்படியா? நல்ல நல்ல ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடச்சிது. கடன் தொல்லைலாம் இருந்துச்சுலடா. 2-3 மாசத்துல நான் சரி பண்ணிட்டேன்டா எல்லா கடனையும். அந்த கடைசி சான்ஸை நான் கர்த்தருக்கு கொடுத்தேன்டா. வாழ்க்கையே மாற்றி போட்டார்றா. ஓ ஆமாம், எபி எப்படி இருக்கா? எபி, ஜோவன் எல்லாருமே சூப்பரா இருக்காங்கடா பை காட்ஸ் கிரேஸ். கர்த்தருக்கு தாண்டா நன்றி சொல்லணும் எல்லாத்துக்கும். ஆமாண்டா. சரி வா போலாம். போலாம்டா.